ஒரு கடையில் சோனியோட PS2 பார்த்தேன். பார்க்குறதுக்கு பிசிக்கல் டேமேஜ் பெருசாக இல்லை, ஆனால் ரொம்ப தூசியான மாதிரி இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சிடி போடும்ல, அந்த ட்ரீவே இல்லை. ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் ஹெச்பியோட இந்த மாதிரி லேப்டாப்லாம் பல்லாவர சந்தையில் 2-3 கடை இருந்துச்சு. ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. 2 பேர் அதை வாங்கிட்டு பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் பழைய ஜென்ரேஷன் தான், இருந்தாலும் ரேம் ரோமெல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு டிவைஸை கவுத்தி போட்டிருந்தாங்க. என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு சிபியூங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் மொக்க ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்குது. இப்படி தான் நான் பார்த்ததே இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம பல்லாவர சந்தைக்கு போய் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகி போச்சு. இன்றைக்கி நமக்கு ஒரு சில ஸ்பேர் தேவைப்படுது. இன்னும் ஹெச்பி லேப்டாப் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மதர் கூட போயிடுச்சுன்னு சொன்னேன். ஸோ அதில் ரேமும் ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது. ஸோ இதை வந்து வேறு ஏதாச்சும் லேப்டாப்பில் போட்டு அப்கிரேட் பண்ணி ரீஸ்டோரேஷன் பண்ணலாம். அதாவது லேப்டாப் ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம பல்லாவர சந்தைக்கு போகிறோம். வாங்க போகலாம். இன்றைக்கி காலையிலேயே சென்னையில் ஒரு பெரிய சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லோக்கல் ட்ரெயினில் கொஞ்சம் சிக்னல் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால் ட்ரெயினெல்லாம் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. காலையில் 8 மணிக்கு தாம்பரத்தில் ஏறினேன். திரிசூலம் வந்து சேர்றதுக்கு 9:30 ஆகிப்போச்சு. இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய சம்பவம்ன்ட்டு. எப்படியோ அடிச்சு பிடிச்சி இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. மேபி இந்த ட்ரெயின் இஷ்யூவாலையா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரின்ட்டு நம்ம வழக்கம் போல் ஒவ்வொரு கடையாக போக ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டாப் பாக்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பொருட்களை குமிச்சு போட்டிருந்தாங்க. இங்கே என்னத்தை வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அப்போ தான் 2 சைடில் பார்த்தேன். இந்த இயர்லி 2K காலகட்டத்திலாம் வச்சுருப்பாங்களே டெலிஃபோன், அதெல்லாம் பார்த்தேன். அந்த ஏர்டெல் டெலிஃபோனை பாருங்களேன், அந்த லோகோவை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ தான் லோகோலாம் மாற்றிட்டாங்க. பட் பழைய ஏர்டெல் லோகோலாம் பார்க்கும்போது அந்த பழைய மெமரிஸ் வருது. இது என்னன்னு தெரிலங்க, மேலே பந்து மாதிரி இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. லைட் எரியுமா என்னன்னு தெரியல, வச்சுட்டு வந்துட்டேன். இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா லேப்டாப், அப்புறம் செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. லேப்டாப் வந்து சரி பண்ணி மேலே ஸ்க்ரீன்லாம் ஓட்டியிருக்காங்க. ஒன்று ஆன் பண்ணி பார்த்தேன், இங்கே பார்த்தீங்கன்னா வருது. இல்லை ரேட்டெல்லாம் வந்து 5000, 6000, 8000 சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஓல்டு தான். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்புக்கான சார்ஜரை மட்டும் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தேன் ஹெச்பி, சாம்சங், ஏன் ப்ளே ஸ்டேஷனுக்கான சார்ஜருக்கு முதற்கொண்டு இருக்குது. மேபி யாராச்சும் லேப்டாப் சார்ஜர், ப்ளே ஸ்டேஷன் சார்ஜர் இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்க. பல்லாவரத்தில் அந்த ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 4வது கடையோ 5வது கடையோ இவர் தான் கடையோட ஓனர். இவர்கிட்ட அந்த விண்டேஜ் மொபைலுக்கான சார்ஜரும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. வாட்ச் அதுன்னு சொல்லிட்டு நிறைய எலக்ட்ரானிக் கேட்டு வச்சுருப்பாரு. என்கிட்ட நிறைய பேர் சார்ஜர் வாங்கி தர சொல்கிறீங்க. மேபி நான் வரலன்னா கூட பல்லாவரத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இவர் கடையில் வந்து பாருங்கள், நிறைய இருக்கும், ஒர்க்கிங் கண்டிஷன்லேயும் இருக்கும். அந்த கடையை முடிச்சுட்டு இன்னொரு கடைக்கு போனோம். இது நமக்கு தெரிஞ்ச அண்ணாவோட கடை. அவர் அப்போ தான் கடையை இறக்கி வச்சுட்டு இருந்தார். ஒரு மூட்டைவில் பார்த்தேன் இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக்கு, அதுவும் டூப்ளிகேட் போல், பின்னாடி ஸ்டிக்கரை காணும். அப்புறம் இந்த பழைய ஆப்பிள் ஐபேடு எல்லாம் டிக்கு உடஞ்சி போய் இருந்துச்சு. ஸ்பேருக்கு வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. சரி எடுத்துவங்க ஐயா, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த தூக்கணாங்குருவி கூடலாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்தது. சரி ஏதாச்சும் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் மிஷின்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. எல்லாமே பாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய கம்பெனி இதோட தான் இருந்துச்சு. ஸோ பிளேடு மட்டும் இருக்காது, வயர் 1-2 கட்டாக இருக்குது. ஒரு சிலது மோட்ரு சுற்றலை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800, 1000 இந்த மாதிரி சொன்னாங்க. நல்லதெல்லாம் காலையிலே இந்த வட மாநிலத்து நண்பர்கள் வந்து எட்டு போயிட்டாங்க. மிஞ்சி போனது மட்டும் தான் இருக்குது. சரி நான் அதை விட்டுட்டு அடுத்த கடைக்கு வந்தோம்னா அங்கே வந்து எஸ்எம்பிஎஸ்ஸாக குமிச்சு போட்டிருந்தாங்க. இதுலையுமே வெயிட் இல்லை. எல்லாமே இப்போ எஸ்எம்பிஎஸ் வந்து வெயிட் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒர்க்கிங்கான்னு கேட்டேன். கொஞ்சம் ஒர்க்கிங் சொன்னாங்க. கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் பார்த்தேன். இவங்க ஆல்ரெடி பாருங்கள் 5 வோல்ட் சப்ளை வெளியே எடுத்து விட்டு ஏதோ இது பண்ணி வச்சுருக்காங்க. சரின்ட்டு நமக்கு ஒரு எஸ்எம்பிஎஸ் தேவைப்படுச்சு, அதுவும் வாங்கிட்டு இங்கே பார்த்தீங்களா இப்படி ஒரு கேமிங் கன்சோல் பார்த்தேன். இது டூப்ளிகேட்டுங்க, இது ஒன்றும் ஒரிஜினல் கிடையாது. டிஸ்பிளே கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, இல்லைனா வாங்கியிருப்பேன். ப்ரைஸ் வந்து 100 ரூபா தான் சொன்னாங்க. பேரம் பேசினா 50 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கலாம். ஸோ டிஸ்பிளே போனதுனால வச்சுட்டு இந்த மாதிரி செட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது ஃபுல்லாக ப்ளூடூத் மாடியூல் வர்ற மாதிரி பெரிய டிஸ்பிளேயும் இருக்குது, சின்ன டிஸ்பிளேயும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இது என்ன டிவைஸ்னே தெரிலங்க. நான் பின்னாடி பார்க்கும்போது ரேடியான்னு பார்த்தேன், முன்னாடி திருப்பி பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி டிஸ்பிளே. இது கரண்ட் ஈபி எடுப்பாங்களா அந்த மாதிரி தான், என்னென்னு தெரியல எனக்கு. ஸோ அங்கே வந்து லைவாக கூகுள் லென்ஸ் மூலமும் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியல. மேபி யாராச்சும் தெரிஞ்சால் என்ன கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ இது வந்து காரோட டெஸ்க்குன்னு நினைக்கிறேன். மேலே இருந்து டிஸ்பிளே இருக்கும், கீழே 4-5 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக காரோட ஆக்சசரிஸ் நிறைய கிடந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பேர் தேவைப்படுச்சு அப்படின்னா பல்லாவரத்துலேருந்து 5வது கடை. அவர் நான் ஃபேஸ்லாம் கவர் பண்ணல. அவர் கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் 4-5 ஒரு டேபிள் அடுக்கி வச்சுருந்தார். சாம்சங்கு, அப்புறம் விவோன்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு.
ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 600 700 சொல்கிறாங்க. மேபி நம்ம 2-3 பீஸ் எடுத்தோம் அப்படின்னா ரேட்டு கம்மி பண்ணி சொல்லுவாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே பேட்ரி மதர் போர்டு எல்லாம் நல்லா தான் இருக்காமா. டிஸ்பிளே மட்டும் தான் கொஞ்சம் உடஞ்சிருக்குமாம்மா. அது மட்டும் தான் பிரச்சனை. மிச்சம் நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸோ நமக்கு வந்து சாம்சங் ஒரு மாடலோட டிஸ்பிளே தேவைப்படுது. அது என்ன மாடல்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணிட்டு வரல. மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போதுக்கு நம்ம கணிச்சு எடுக்கலாம். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா லூமியா ஃபோன் ஒன்று பார்த்தேன். நம்ம லூமியா ஃபோன் ரீஸ்டோரேஷன் பண்ணி ரொம்ப நாளாக ஆகுது. அதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க. சரி நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இருக்கிற லூமியாலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் வச்சுட்டு இன்னொரு கடைக்கு போனேன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் செவத்தில் இந்த மாதிரி டிவிலாம் சாட்சி வச்சுருக்காங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். ஆமாம், மேபி லைன் வரும், இல்லைனா ஏதாச்சும் சின்ன சின்ன இஷ்யூவாக தான் இருக்கும். வாங்கி சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சுருந்தாங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 2000 3000 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பெரிய டிவி தாங்க ஆச்சரியத்தில் மூழ்கி விட்டுது. ஏன்னா இப்படிப்பட்ட டிவி எப்படி தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே கடையில் ஒரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமராலாம் வச்சுருந்தாங்க. இருக்கிற கேமரா எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு விதமான பிரச்சனையோடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேனல்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் டிஸ்பிளேக்குள்ளே தண்ணி போயிட்டு ரொம்பவே ஒஸ்ட்டான கண்டிஷனில் இருக்குது உள்ளுக்குள்ளே. இன்னொரு கேமராவை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாம் உடஞ்சி போச்சு. பின்னாடி பேட்ரி போட இடமும் காணோம். இந்த பக்கம் டிஸ்பிளே பார்க்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா பாட்டாக பிஞ்சு கிடக்கு. அது ஒன்றும் வாங்க முடியல. அடுத்த கடைக்கு வந்தேன். இந்த வெயிட் பார்க்குற மிஷின் வந்து 2 கிடஞ்சிது. ஸோ எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நான் வெயிட்டு கம்மி பண்ணணும், பொழுது வரைக்கும் போயிட்டு வெயிட் பார்த்துட்டு இருக்க முடியல காசு கொடுத்துன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சேன். பார்த்தா பல்லாவரத்தில் நமக்கு 2 மாட்டுச்சு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸாக ஆனது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. அதோட டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த எல்இடியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அது வாங்கலாமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 200 சொன்னாங்க. அவர்கிட்ட பேரம் பேசி 100 வாங்கியிருக்கிறோம். அங்கே இது பேட்ரி போடுற மாதிரி தான், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக ரீஸ்டோரேஷன் பண்ணி போடுறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேசட் ரேடியோ பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்மும் இருக்குது, கேசட்டும் போட்டுக்கலாம் போல். ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஏதோ ஆதி காலத்து கேசட்டை உள்ளே வச்சுருக்காங்க. சைடில் வந்து ரெக்கார்டு ஆப்ஷன் போட்டிருக்காங்க. மேபி எஃப்எம் ரெக்கார்ட் பண்ணுறதா என்னன்னு தெரியல. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா அனலாக் லாக்கர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பின்னும் போட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாம் போல். நல்லா இருந்துச்சு, இழுத்தோன்னே நல்லா வருது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 1000 சொல்லிட்டு இருந்தாங்க. இது நிறைய பேர் வாங்கிட்டாங்க. நான் ஆரம்பத்தில் பார்த்தேன் நிறைய இருந்துச்சு, இப்போ கம்மியாயிருச்சு. அது கூடவே வந்து இந்த பாத்ரூமில் புது வீடு கட்டினா அந்த சிங்க்லாம் வச்சுருப்போம்ல, இந்த மாதிரி செட்டப் நிறையா இருந்துச்சு. இவங்க கடையில் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஃபோக்கஸ் லைட்டு, சாரி ஏதோ லைட்டுன்னு சொல்லுவாங்களா அது. அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த டிராஃபிக் சிக்னலில் சிசிடிவி கேமரா இருக்குங்களா, அது எல்லாமே ஸ்க்ராப் கண்டிஷனில் வந்து போட்டிருக்காங்க. நம்ம சிசிடிவி கேமரா எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க கடையில் இந்த மாதிரி கேமராஸ் நிறைய கிடந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 தான் சொன்னாங்க. நம்ம ஒரு மாதமாக பல்லாவரம் சந்திக்க வரல. போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேமரா இருந்துச்சாம்மா. இப்போ எல்லாம் வாங்கி மிஞ்சி போனது மட்டும் கிடக்காமா. நம்ம கூட வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஐயா ஒருத்தர் பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமராவை போன வாரம் வாங்கியிருந்தார். இதை வந்து அவர் சரி பண்ணிட்டார். ஆக்சுவலி அவர் வந்து கேமரா கடை வச்சுருக்காரு. அதனால் இதுக்கான பேட்ரி அதை செக் பண்ணுறதுக்கான எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்திருந்தார். ஸோ போட்டு பார்த்தப்போ அவர் காட்டினாருங்க, பாருங்கள் தம்பி படம் தெரியுதான்னு சொன்னார். நானும் லென்ஸ் வழியாக பார்த்தேன், அதெல்லாம் கரெக்டாக அந்த லைட் எரியுது எல்லாமே இருந்துச்சு. பட் அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு ஒரு மாதிரி இருக்குது. டிஸ்பிளே மட்டும் மாற்றினா போதும், நான் இங்கே தான் வாங்கினேன், நல்லா இருக்குது, 100 ஒர்த்துன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ ஸ்டோரேஜ் எப்படி போடுவீங்க? கேசட் டிவிசி 6 மினிட்ஸ். எல்பியில் போட்டிங்கன்னா 1 ஹவர் வரும், 1.5 மணி நேரம் வரும் எல்பியில். ஓகே, நல்லா தான் இருக்குது. மெக்கானிசமும் நல்லா இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. அவ்வளோதான். எங்களுக்கு ஒரு கேஸ் 100 ரூபான்றது பெரிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் பட்டன்லாம் இங்கே தான் நல்ல பக்கம் தோடிச்சிடும். சரி, ஓகே. அப்புறம் அதே கடையில் டிஜே டிவைஸ் ஒன்று பார்த்தேன். அதை பார்த்தீங்கன்னா பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த கல்யாண வீட்டிலலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி மேன்மேடாக கிரியேட் பண்ணுற மாதிரி, அதாவது ஓனாக அசம்பிள் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டேஜ் கேமரா ஒன்று கேட்டிருந்தார். சோனியில் சைபர் ஷாட்டு அவருக்கு 2 செட்டு வாங்கி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் வந்து ஒரு கடையில் வச்சுருந்தாங்க. PS2 இருக்குது, அது கூட பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கு எல்லாமே இருக்குது. செட்டு பார்த்தீங்கன்னா 2500 சொல்கிறாங்க. பக்கத்து கடையில் ஒன்று பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கு கண்ட்ரோலர் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே தூசி பிடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 8.5 வோல்டேஜ் கொடுத்தா போதும் ஆன் ஆகும்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிலிப்ஸோட வயர்டு ஹெட்ஃபோன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக நல்லாவே இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 சொன்னாங்க. சரி, இதையும் அந்த ப்ளே ஸ்டேஷனையும் சேர்த்து வாங்கிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன். ப்ளே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கழட்டி பார்த்தா அந்த உள்ளுக்குள்ளே CD போடுவோம்ல, அதை காணுங்க. தண்ணி
தேஞ்சு போயிட்டு நல்லா துரு பிடிச்சிருக்கும் போல். கடைக்காரர் வந்து சிடியெல்லாம் போட முடியாது, ஜஸ்ட்டு மெமரி கார்டு போட வேணால் விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இதோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபா, மொத்தம் 1100 அதை வாங்கிக்கலாம். அப்புறம் அவர் கடையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மதர் போர்டு இருந்துச்சு, இந்த மாதிரி வயர் மட்டும் போட்டுருந்தாங்க, மற்றபடி ப்ராசஸர் இருக்குது, ரேம் ரோம் எதுவுமே கிடையாது. இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன் ஆகாமல் 800 சொன்னார். இவர் கடையில் விலை கொஞ்சம் கூட குறைக்க மாட்டேங்காரு, பேரம் பேசணும் நமக்கு கிடைக்காது, அந்தளவுக்கு இருக்கும். அப்புறம் குட்டி ஃபோன் பார்த்தேங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே, அப்புறம் சின்ன சின்ன பட்டன்ஸ், சைடில் ஒரு ஸ்பீக்கர், கழட்டி பார்த்தோம்னா இப்படி ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிக்கலாம். அதோட சார்ஜிங் பின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயாம்மா, ரொம்ப அதிகமாக இருக்குது. இது கொஞ்சம் கம்பெனி பிராண்டாக இருந்தால் கூட நம்ம ஏதாச்சும் வாங்கிடலாம், பட் அதுவே சைனா பீஸு, அதனால் அதை வாங்கலை. அவருக்கு இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டரை வந்து முன்னாடி ஃப்ரண்ட் ஓரை மட்டும் கழட்டி வச்சுருக்காங்க. லென்ஸை மட்டும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து இந்த பல்லாவர சந்தையில் மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். அதுக்கு அடுத்த கடைகள் தான். இங்கே எல்லா கடைகள்லையுமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஒரு சில கடையில் அந்த ஜாய்ஸ்டிக்கு சிடி கொண்டு இருக்குது, ஒரு சில கடையில் இது மட்டும் இருக்குது. ஸோ நிறைய பேர் கூட்டமாக வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. நமக்கு அது மிஸ் ஆகி போச்சு, நமக்கு டேமேஜ் என்னது கிடச்சிது. அதை பார்த்துட்டு இப்படி ஒரு ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா இந்த காற்றடிக்கிற மிஷினு, அப்புறம் வினோதமான மோட்டர்ஸ்லாம் இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா இது என்ன டிவைஸ்னு தெரியல, தூக்கி பார்த்தோன்னா வெயிட்டு மொங்குன்னு இருக்குது. இந்த பக்கம் 2 ஸ்பீக்கர் இப்படி வச்சுருந்தாங்க. இது வந்து ஸ்பீக்கர் அப்புறம் அந்த மோட்டர்ஸ் வாங்குற கடை போல். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சுருந்தாங்க. இது கடலுக்குள்ளே தூக்கி போட்டால் இல்லை தண்ணிக்குள்ளே ஊற வச்சு எடுத்ததான் தெரியல, ரொம்பவே துருப்பிடிச்சி போயிருக்கு. ஆனால் பாருங்களேன், அந்த கேஸோடு இருக்குது. ஸோ லென்ஸு நல்லா இருக்குது. இது வாங்கி எதுவும் பண்ணலாம், நமக்கு ஏதாவது ஹேண்டிக்கு பிக்சாக தேவைப்படும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. இது என்ன பிராண்ட்னே தெரியலங்க, ஒன்றுமே காணும். சைடில் ஸ்பீக்கருக்குள்ளே ஏதோ போயிட்டு இருந்துச்சு. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா போர்டு கீடெல்லாம் நோண்டி வச்சுருக்காங்க. ஸோ செப்ரானிக்ஸ் போட் இந்த மாதிரி பிராண்டடில் கிடைக்கும். வாங்கி இதை ரிஸ்டோரேஷன் பண்ணி ஒர்க்காக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சவுண்ட் குவாலிட்டிலாம் பட்டையை கிளப்பும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் இது ரொம்ப ஒஸ்டான கண்டிஷனில் இருக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. சரி, இதே பல்லாவர சந்தையில் வேறு ஏதாச்சும் கிடைக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு மூவ் ஆகிட்டேன். இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவிடி பிளேயர் மாதிரி கிடஞ்சிது. இது என்னன்னு பார்த்தா இந்த சிசிடிவியில் ரெக்கார்டிங் ஹப் இருக்கும் பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க் இருக்கும், இதுதான் ரெக்கார்ட் பண்ணும், அந்த மாதிரி ஒரு செட்டப்பு. சில இது நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு, சில இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி எல்லாம் உடச்சி போட்டிருந்தாங்க. ஸ்பேருக்கு வேணும் அப்படின்னா இதை கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க ஹார்ட் டிஸ்க்லாம் ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக சொன்னாங்க, வந்தால் பேரம்பேசி வாங்கிக்கலாம். ஸோ இந்த கடையும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நல்ல கேட்ஜெட் வாங்குறதுக்கான கடைகள்லாம் இருக்கும். அங்கே இந்த பணம் எண்ணுற மிஷின் ஒன்று இருந்துச்சு, அது பார்த்துட்டு இன்னொரு பக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய ஆப்பிள் ஐபேடு, இங்கே பார்த்தீங்களா லெனோவோ டேப், இது இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல், அதுவும் ஸ்க்ராப் கண்டிஷனில் வந்துருக்குது. அப்புறம் அமேசானோட டேப்பு இந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. எனக்கு டேப் வாங்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அங்கிட்டு பக்கம் மூவ் பண்ண வச்சுக்கோங்களேன். எனக்கு 2 மானிட்டர் வச்சுருக்காங்க ஹெச்பியில். இது செமையான மானிட்டர் ஒன்று. அதுக்கு முன்னாடி இது பென்கின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அது நல்லாயிருக்கும், நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், அதெல்லாம் இருந்துச்சு. ஆப்போசிட் கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக நின்னாங்க. என்னடான்னு பார்த்தா அங்கே நிறைய ஹெச்பி லேப்டாப் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி இது ரொம்ப ஓல்டு மாடல் கிடையாது, மாடரேட்டாக சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம போகிறதுக்குள்ளே எல்லாம் விற்று போச்சு. அப்புறம் நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா ஏர்லி மானியே வந்துட்டு ஒரு சில பொருட்களை வாங்கி வச்சுருந்தார். இது வந்து அமேசானோடது. கூகுள் மினியெல்லாம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குது அந்த கான்செப்டில் ஒர்க் ஆகக்கூடியது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 சொன்னாங்களாமா. சார்ஜ் போட்டு பார்த்தப்போ மேபி ஆன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் அப்படியே வாங்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காரு, இது ஆர்சி கார் மாதிரி தெரியல எனக்கு, ஏன்னா ஆண்டனா ஒன்றும் காணும். இது வீட்டில் போட்டு பார்த்தப்போ அவருக்கு ஆன் ஆயிடுச்சு. இந்த கிளிப் வேணால் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். லைட்டிங் செட்டப்லாம் வச்சு இப்படி பக்காவாக இருக்கா. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிமோட் கண்டிப்பாக தேவை. பட் பல்லாவர சந்தையில் ரிமோட் இல்லாமல் தான் அந்த கார் கிடந்தது. மேபி இந்த காருக்கான ரிமோட் உங்ககிட்ட கிடக்கு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி இசைக்கு இன்ஃபோ, மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு வாக்கி டாக்கிங்க ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகக்கூடியது 2 இருந்துச்சு, செட்டாகவே இருந்துச்சு. ஒரிஜினல், இது ஓப்பன் பண்ணல, அதனால் அதையும் அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப் தேடி வந்தோம்ல, ஒரு கடையில் வந்து இந்த மாதிரி லேப்டாப் கிடந்தது. இது ரொம்ப ஓல்டு வெர்ஷன். நம்மக்கிட்ட இருக்கிறது NVM ஹார்ட் டிஸ்க்கு, பட் இதுக்கு NVMலாம் செட் ஆகாது, நம்மக்கிட்ட இருக்க ரேமும் செட் ஆகாது. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். ஸோ அதனால் இது இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஓரங்கட்டி வச்சுட்டேன். அதே கடையில் மூட்டையாக பார்த்தீங்கன்னா நிறையா இது பாக்கெட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பாக்கெட்டுக்குள்ளேயும் பழைய செல்ஃபோனு, ஹார்ட் டிஸ்க்கு இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, இந்த பாக்கெட்டுக்குள்ளே பழைய விண்டேஜ் நோக்கியா ஃபோன்ஸ் நிறைய இருக்குது. நமக்கு பிடிச்ச எக்ஸ்பிரஸ் மியூசிக், அப்புறம் குவார்டருக்கு டிஸ்பிளே, கீபோர்டு நோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 400 இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நமக்கு ஒரு சில ஃபோன் வந்து ஸ்பேருக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் வாங்கிட்டு இருந்தோம்.
சோனி எரிக்சன்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபோனு பார்த்தோம். மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3 கீபோர்டு இருக்குது. அதை கீழே இழுத்து விட்டு வச்சுக்கோங்களேன், இந்த லேப்டாப்பில் இருக்குங்களா குவாட்ரு கீபோர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கீபோர்டு இருந்துச்சு. பின்னாடி பேட்டரியை காணும். ஸோ நல்லா இருக்குல்ல அந்த ஃபோன் பார்க்குறதுக்கே. ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொன்னாங்க. ரேட்டை கேட்டோன்னா நமக்கு ஒரே அதிர்ச்சியாக போயிடும். சரி 1000 ரூபாய்க்கு எங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஓரம் வச்சுட்டு வேறு செல்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னொரு கடையில் நல்லா அழகாக 2 மானிட்டர் வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு டிஸ்பிளே உடஞ்சி போயிருக்குன்ட்டு. எப்படி 2 மானிட்டர்லேயும் ஒரே போல் டிஸ்பிளே உடஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு டிஸ்பிளே மாற்றினா தான் உண்டு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். பல்லாவரத்தில் 500 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க டிவைஸ் ஒன்று இருந்துச்சுங்க. என்னடான மூடியை தூக்கி பார்த்தா அது வந்து ஒரு பிசிங்க. உள்ளுக்குள்ளே மதர் போர்டு, ரேமு, கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே எடுக்கலை. ஆச்சரியமாக இருக்குல்ல, பல்லாவரத்தில் இப்படி ஒரு பிசியை பார்க்குறதுக்கு. நல்லா இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ மொக்கையாக இருக்குது, எப்படி தூக்கிட்டு போகிறது. பக்கத்தில் ஒருத்தர் இருந்தால் இது கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் தான், அதுக்குள்ளே எல்லாமே இருந்துச்சு. அடுத்து இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வினோதமான டிவைஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியில் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்குது. அதாவது டார்ச் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மியூசிக் பிளேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மெமரி கார்டெலாம் போட்டுக்கலாம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் போல். இந்த மாடல் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மத்தள மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், மத்தள மாதிரி இருக்குது. 2 பக்கமும் சைடில் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. சரி இதை வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணலான்னு பார்த்தா ரேட்டு எவ்வளோன்னு கேட்டால் 200 சொல்கிறாரு. ரேட்டு கொஞ்சம் கூட கம்மி பண்ண மாட்டேங்காரு. நானும் எவ்வளோ கேட்டு பார்த்தேன், கம்மியே பண்ணல. மதுரை சண்டே மார்க்கெட் மாதிரி இது ஒர்க் ஆகும் தம்பி, அதனால தான் இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி விற்றா கூட நம்ம தாராளமாக வாங்கலாம். ஆனால் அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அவனுக்கே தெரியல, அதெல்லாம் தெரியாது, ரேட்டு இவ்வளோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நம்ம நம்பி வாங்குறது? வாங்கி நமக்கு ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா ஃபுல் லாஸ் ஆயிரும். தெரியல பல்லாவர சந்தையில் ஏன் இப்போல்லாம் இவ்வளோ ப்ரைஸ் வச்சு விற்கிறாங்க அப்படின்ட்டு. நான் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஏன் 1.5 வருஷத்துக்கு மேலே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ தான் திடீர்னு ப்ரைஸ் எல்லாம் இவ்வளோ ஏற்றி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் 90% எங்களை மாதிரி யூடியூபர்ஸாக கூட இருக்கலாம். இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக நின்னாங்க. அது பக்கமே போல், ஏன்னா பார்த்தாலே தெரியுது உணவுப் பொருட்களை விற்கிறாங்க. அது எக்ஸ்பயர் ஆனதா என்னென்னு பார்க்குறதுக்கு அந்த பக்கம் கேமரா தூக்கிட்டு போனாலே அடிச்சிருவாங்க. அதனால் அங்கேருந்து மூவ் ஆகிட்டு ஒரு கடையில் வந்து நம்ம இளநீ குடிச்சிட்டு இருந்தோம். வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது, தண்ணி நிறைய குடிங்க, இளநீர் நிறைய குடிங்க. பல்லாவரத்தில் இளநீர் நம்பி குடிக்கலாம், மற்ற பொருட்களை வாங்குறது ரொம்ப ரிஸ்க்கு. நான் சொல்கிறது உணவுப் பொருட்களும் சரி, இல்லை இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா கண்டிஷன் ஓகேவா அப்படின்னு கண்முடித்தனமாக பொருட்களை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கும் பொருந்தும்.